ஒரு அழகான ஊரில் சோமு என்ற ஒரு புத்திசாலியான விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு கடின உழைப்பாளி. ஆனால் அவனிடம் சொந்த நிலம் இல்லை. அதே ஊரில் ஒரு பேராசைக்கார நிலச்சுவாந்தார் இருந்தார். சோமு அவரிடமிருந்து நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தான். ஒரு நாள் நிலச்சுவாந்தார் ஒரு நிபந்தனை வைத்தார். இந்த ஆண்டு விளையும் பயிரில் நிலத்திற்கு மேலிருக்கும் பகுதி எனக்கு, நிலத்திற்கு கீழே இருக்கும் பகுதி உனக்கு. சோமு சிரித்தான். அவன் உடனே ஒப்புக்கொண்டான். சோமு நிலச்சுவாந்தாரின் பேராசையை நன்றாகவே அறிந்தவன். அதனால் அவன் அந்த ஆண்டு வேர்க்கடலை பயிரிட்டான். ஆம், வேர்க்கடலை நிலத்தின் அடியில்தான் வளரும். அறுவடை காலம் வந்தது. நிலச்சுவாந்தார் மகிழ்ச்சியாக தனது பங்கை வாங்க வந்தான். ஆனால் சோமு நிலத்தின் மேலிருந்த செடிகளையும் இலைகளையும் மட்டும் அவரிடம் கொடுத்தான். மற்றும் நிலத்தின் அடியில் இருந்த வேர்க்கடலைகளை தானே எடுத்துக்கொண்டான். இதைக் கண்ட நிலச்சுவாந்தார் மிகவும் கோபமடைந்தார். அடுத்த முறை நான் உன்னை ஏமாற்றுவேன் என்று முடிவு செய்தார். அடுத்த ஆண்டு அவர் புதிய நிபந்தனை வைத்தார். இந்த முறை நிலத்திற்கு கீழே இருக்கும் பகுதி எனக்கு, மேலே இருக்கும் பகுதி உனக்கு. சோமு மீண்டும் சிரித்தான். மீண்டும் ஒப்புக்கொண்டான். இந்த முறை சோமு நெய் பயிரிட்டான். அறுவடை வந்ததும் நெய்மணிகள் மேலே இருந்ததால் அவை அனைத்தும் சோமுவுக்கு கிடைத்தன. நிலச்சுவாந்தாருக்கு கீழே இருந்த வெறும் வைக்கோல் மட்டுமே கிடைத்தது. இப்போது நிலச்சுவாந்தார் முழுமையாக ஏமாந்தார். அவரது பேராசை அவருக்கே பெரும் நஷ்டத்தை தந்தது. நீதி, பேராசை, பெருநஷ்டம். புத்திசாலித்தனமும் சமயோஜித அறிவும் இருந்தால் எந்த பேராசைக்காரரையும் வெல்லலாம்.